அருமறை முதல்வனை ஆழிமாயனை கருமுகில் வண்ணனை கமலக் கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபத முளரிகள் இறைஞ்சி ஏத்துவாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் 1000 திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இறைவனுடைய 11வது நாமமாக விளங்குவது பரமாத்மா. பரமாத்மா என்று அனைத்தினுடைய உள்ளிருந்தும் அனைத்தையும் கடந்து அப்பாலே நிற்பவனாக இறைவன் இருக்கிறான் என்று இந்த நாமம் சொல்லுகிறது. அதாவது இறைவனை நாம் கட உள் என்று சொல்லுவோம். கட உள் என்று சொன்னால் எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கிறவன், எல்லாவற்றையும் கடந்து இருப்பவன். இப்படி இருக்கிறதான் நாம் கடவுள் சொல்லுவோம். அவன் எல்லாவற்றையும் கடந்து இருக்கான். ஆனால் அவனை நாம் உள்ளேயும் பார்க்கலாம். கடந்து உள்ளே போக போக அவனை பார்க்கலாம். இதைத்தான் ரமணர் சொல்லுகிறார். எங்கே எண்ணங்கள் உதயமாகின்றனவோ, எண்ணங்கள் உதயமாகின்ற அந்த இடத்தை நோக்கி பின்னோக்கி 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 சென்று எண்ணமே இல்லாத நிலையிலே இருந்தால் அங்கே இருக்கிற நான் என்பது நீதான் என்பதை உணரலாம் என்று ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை வாழும் வகையை நமக்கு ரமண பகவான் சொல்லியிருக்கிறார். கீதையிலேயும் கண்ணன் சொல்லுகிற பொழுது பார்ப்பவனுக்கு மேலே நின்று பார்ப்பவனாக, நினைப்பவனுக்கு பின்னே நின்று நினைப்பவனாக, தாங்குபவனாக, அனுபவிப்பவனாக, இப்படியெல்லாம் இருந்து கொண்டு இறைவனுக்கும் இறைவனாக இருக்கின்ற பரமாத்மாக இருப்பவனாக கூறப்படுகிறவன் எங்கே இருக்கான்னு சொன்னால் இந்த சரீரத்திலேயே வேறாக உள்ள புருஷனாக இருக்கிறான். இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறான், அவன் வேறாக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு புருஷன்தான் பரமாத்மா என்று சொல்லப்படுகிற இறைவன் என்று அழகாக உணர்த்துகிறான். உபதிரஷ்டானுமுந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரஹா பரமாத்மேதி சாப்யுக்தோ தேகேஸ்மின் புருஷஹ பரஹா என்று விளக்குகிறார். தனக்கு ஒரு ஆத்மா இல்லாத ஆத்மாவாக இருப்பவர் பரமாத்மா, சர்வேஸ்வரன், தமக்கு தாமே ஈஸ்வரனாக இருக்கிறவர். இந்த காரணம் விளைவு என்ற உறவுகளுக்குள்ளே வராதவர், சுதந்திரமாக சுத்தமாக விழிப்பாக இருப்பவர். ஏனென்றால் நாமெல்லாம் இந்த உடம்பு எடுத்து வருவதற்கு காரணம் இருக்கிறது. வினை போகமே ஒரு தேகம் கண்டா என்று பாவ புண்ணியங்களை எல்லாம் அனுபவிப்பதற்காக இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம். காரணமதாக வந்து புவி மீது காலன் அணுகாதிசைந்து கதி காண நாரணனும் வேதன் முன்பு தெரியாத ஞான நடமே புரிந்து வருவாயே என்று அருணகிரி சொல்லுவார். காரணமாக வந்து புவி மீது, காரியமாக இருக்கக்கூடிய இந்த உலகமும் அதன் காரணமாக இருக்கக்கூடிய மூல பிரகிருதியும் அவரிடமிருந்தே தோன்றியது என்பதனாலே அவரை நாம் பரமாத்மா என்று குறிப்பிடுகிறோம். பரமாத்மா என்பதற்கு பலவிதமான விளக்கங்கள் சொல்லுகிறார். அதாவது அவருடைய பண்புகளை வைத்துக் கொண்டே சொல்றார். இறைவனுடைய பண்புகளை வைத்துக்கொண்டே அந்த இறைவன் பரமாத்மா என்பது எப்படி என்று விளக்கிறார். பரம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றால், இறைவன் தான் விரும்பிய பொருளை அடைபவனாக இருக்கிறான். ஆப்னோதி, மொய்த்தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன், வள்ளி என்கிற ஜீவனை அடைய வேண்டும் என்கிற விருப்பத்தை உடையவனாக பரமாத்மாவாக இருக்கிற முருகன் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால அவள் இருக்கிற இடத்திற்கு சென்று கல்யாணம் முயன்றவனே என்று அந்த ஜீவாத்மாவை தன்னோடு இணைத்துக் கொள்வதற்கு எத்தனையோ வேடங்களை எல்லாம் போட்டான் என்று பார்க்கிறோம். இரண்டாவதாக ஆப்னோதி என்று தான் விரும்பிய பொருளை அடைவோராக இருக்கிறவன் ஆதத்தை என்று
அந்த பொருளை தன்னுடையவனாக ஆக்கிக் கொள்வனாக இருக்கிறான். வள்ளியை முருகப்பெருமான் மணந்து கொள்கிறான். அந்த வள்ளியை தனக்கு சொந்த பொருளாக ஆக்கிக் கொள்கிறான். அவனுக்கு சுவாமி என்று பெயர். ஸ்வம் என்றால் சொத்து. ஆக இந்த சொத்து அவனுக்கு சேர வேண்டியது நம்மை உடையவன். அதனால இறைவனை உடையவன் என்றும் சொல்வார்கள். ரெட்டியப்பட்ட சுவாமிகள் உடையவன் என்று இறைவனை அழைப்பார். ஆக அவன் நம்மை உடையவனாக இருக்கிறான். அதனை தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். ஆதத்தே, தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வது மாத்திரமில்லை, அதை அவன் அனுபவிப்பவனாக இருக்கிறான். அத்தி, எந்த பொருளை விரும்பினானோ அந்த பொருளை அடைந்து அதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்று அத்தின்னு சொல்லுவோம். இப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே, எத்தனை காலம் அனுபவித்துக் கொண்டிருப்பான்? இப்பொழுது நாம் மனித வாழ்க்கை எடுத்துக்கொண்டோமானால் எந்த ஒரு பொருளையும் நம்மாலே நிரந்தரமாக அனுபவிக்க முடியாது. நாம் என்ன சொல்கிறோம்? இன்பத் துன்பங்கள் மாறி மாறி வருகின்றன. ஒரு பொருள் எப்பொழுதுமே நம்மிடத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. இப்போ செல்வம் என்று சொன்னால் கூட அதற்கு என்ன விளக்கம் சொல்லுகிறார்கள்? செல்வோம் செல்வோம் என்று எங்கும் சென்று கொண்டிருக்கும். உன்னிடத்திலே கொஞ்ச நாள் இருக்கும், வேறு இடத்திலே திடீரென்று சென்று விடும், அங்கே போய் இருக்கும். மீண்டும் ஒரு காலத்திலே உன்னிடத்தில் திரும்பி வந்தாலும் வரலாம், அல்லது திரும்பி வராமலும் போகலாம். ஆனால் எந்த பொருளாக இருந்தாலும் அதை முழுமையாக நம்மால் அனுபவித்துக் கொண்டிருப்போமா என்றால் அதுவும் இல்லை. அதாவது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பொருளும் நாம் உயிர் வாழ்கின்ற வகையிலே வரையில் நம்மிடத்தில் இருக்கும்னு சொல்ல முடியாது. அல்லது அந்த பொருள் இருக்கும், நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கோமா இல்லையா என்பது நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பொருளை அனுபவிக்க முடியாமல் நாம் இறந்து போகலாம். இது இரண்டும் நடக்கலாம். ஒன்று, அந்த பொருள் நம்மிடமிருந்து போய்விடலாம். இரண்டு, அந்த பொருளை நாம் அனுபவிப்பதற்கு முன்னாலே நாம் இறந்து போய்விடலாம். எப்படி வேண்டாலும் நடக்கலாம். அதனால மனிதன் என்று பார்க்கிற பொழுது அவன் இந்த காலம் என்ற ஒன்றுக்கு கட்டுப்பட்டவனாக இருப்பதனாலே அவனாலே எப்பொழுதும் அழிவற்றவனாக இருக்க முடியாது. ஆனால் பரமாத்மா எப்பொழுதும் அழிவற்றவராக இருக்கிறார். அஸ்தி, ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களிலே அபிமானியாக இருந்து கொண்டிருக்கிற ஜீவாத்மா என்ற கட்டுக்குள்ளே அடங்கியவனாக இருக்கிற பொழுது அவரும் இந்த ஜீவாத்மா என்ற கட்டுக்குள்ளே அடங்கியது போல காணப்படுகிறார் ஆத்மா என்ற நிலையிலே. இப்ப சாதாரணமாக ஆத்மா என்ற நிலையிலே அவரும் இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்களுக்குள்ளே உட்பட்டு இருக்கிறவராக தோற்றமளிக்கிறார். ஆனால் பரமாத்மா என்கிற நிலையிலே இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சூக்ஷ்ம காரண ஸ்தூல சரீரங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக அந்த பரமாத்மா இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது நம்முடைய நிலையை எடுத்துக்கொண்டால் கூட ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் என்று இருக்கிறது. இப்போ ஒரு சைக்கிள் டயர் இருக்கிறது, டயருக்குள்ளே டியூப் இருக்கிறது, டியூபுக்குள்ளே காற்று இருக்கிறது. அதே போல இந்த சரீரங்கள் நமக்கு இருக்கின்றன. இந்த சரீரங்கள் இருப்பதனாலே இவற்றில் நாம் அபிமானம் உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து இருக்கிற பரமாத்மா இந்த அபிமானங்களுக்குள்ளே அவன் மாட்டிக்கொள்வது இல்லை. சயதா சோம்யவயாம்சி வாசோ விருக்ஷம் சம்பிரதிஷ்டந்தே ஏவம் ஹவை தத் சர்வம் பர ஆத்மனி சம்பிரதிஷ்டதே என்று பிரஷ்னோபனிஷத்திலே பார்க்கிறோம். சம்பிரதிஷ்டதே என்று பரமாத்மா அந்த நிலையிலே மிகச் சிறப்பான முறையிலே விளங்கி கொண்டிருக்கிறான். விஜானாத்மா புருஷா சபரே அக்ஷரே ஆத்மனி சம்பிரதிஷ்டதே என்றும் பிரஷ்னோபனிஷத் பேசுகிறது. அதனால அறிவு என்கிற ஒன்றுக்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்காமல் அந்த அறிவாகவே அவன் இருக்கிறான். ஏவம் விதித்வா பரமாத்ம ரூபம் பிரயத்தை சுத்தம் பரமாத்ம ரூபம் என்று கைவினை பரமாத்ம ரூபத்தை நமக்கு எடுத்துச் கொண்டிருக்கிறது. ஆக இறைவன் என்று பரமாத்மா நிலையை பார்க்கிற பொழுது நம்முடைய உபனிஷத் சொல்லுகிறபடி பார்த்தோமானால் அவர் என்னென்ன பண்புகளை உடையவராக இருக்கிறார்? நித்தியர். நித்தியர் சொன்னால் எந்த ஒரு காலத்திற்கும் உட்படாதவர், காலம் என்ற ஒன்றுக்கு உட்படாதவராக எப்பொழுதுமே இருக்கிறார். உலகில் இருக்கிற எந்த பொருளும் எந்த உயிரும் காலம் என்பதற்கு உட்பட்டவராக இருக்கிறது. அது உயிராக இருந்தாலும் சரி, அந்த உயிருக்குரிய பண்பாக இருந்தாலும் சரி, அது காலத்திற்கு உட்பட்டது. இப்போ நாமே திருமணமான உடனே ஒரு படம் எடுத்துக்கொள்கிறோம், ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை நம்ம வீட்டிலே மாட்டி வைக்கிறோம்.
பல வருஷங்கள் கழித்து, ஒரு 50 வருடங்கள் கழித்தோ 60 வருடங்கள் கழித்தோ அந்த படத்தை பார்த்தோமானால் நாம் இப்படி இருந்தோமா என்று கூட நமக்கு சந்தேகமாக இருக்கிறது. அப்பொழுது இந்த காலம் என்பது நம்முடைய உருவத்தை மாற்றி இருக்கிறது. காலம் என்பது நம்முடைய எண்ணத்தை மாற்றி இருக்கிறது. காலம் என்பது எல்லாவற்றையும் சிந்தனைகளை விட மாற்றிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொண்டிருக்கிறது. அந்த காலம் என்பது எல்லாவற்றையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அதுவும் மாற்றத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. ஆனால் இறைவன் என்பவன் காலத்தை கடந்தவனாக இருக்கிறான். அதனாலதான் நாம் கர்வப்படக்கூடாது. இல்லைன்னா காலம் என்ற ஒன்று நம்ம எப்படி வேணாலும் மாற்றிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். டைம் டெஸ்ட்ராய்ஸ் எவ்ரிதிங் பார்கள். ஒரு ரோஜா பூ அழகாக பூத்திருக்கிறது. காலையிலே தோட்டக்காரர் வருகிறார். வயதான அந்த தோட்டக்காரர் தோட்டத்தை சீர் பண்ணுகிறார். அவரை பார்த்து விட்டு காலையிலே மலர்ந்திருக்க இந்த ரோஜா கொஞ்சம் பரிகாசமாக சிரிக்கிறது. ஐயோ, இந்த வயதான காலத்தில் இவன் எப்பொழுது போவானோ, இவன் என்னமோ கையிலே ஒரு மண்வெட்டியை வைத்துக் கொண்டு என்னமோ வேலை செய்து கொண்டிருக்கிறானே என்று அந்த கிழவனை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறது. அந்த கிழவர் பதில் சொல்லவே இல்லை. அவர் பேசாமல் தன்னுடைய வேலை செய்து கொண்டே போய்விடுகிறார். ஆனால் மாலை வந்த உடனேயே இந்த ரோஜா இதழ்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து விடுகின்றன. என்னால் அதற்குரிய காலம் முடிந்து விட்டது. இந்த அழகினாலே கர்வப்பட்டு கொண்டிருக்கிற இந்த ரோஜாவுடைய நிலை என்னவென்றால், இதழ்களாக அந்த மரத்தடியிலேயே அது உதிர்ந்து விட்டது. மாலையிலே தோட்ட வேலை செய்ய வந்த அந்த வயதானவர் இப்பொழுது அந்த ரோஜாவை பார்த்து சிரிக்கிறார். இப்படி காலையிலே என்னை கேலியாக பார்த்தாயே, உன் நிலை இப்பொழுது என்ன ஆயிற்று பார்த்தாயா? எல்லாருடைய நிலையும் அதுதான். காலம் என்ற ஒன்றுக்கு கட்டுப்படுவது. ஆனால் பரமாத்மா நித்தியராக காலம் என்பதற்கு கட்டுப்படாததாக இருக்கிறார். இரண்டாவது சுத்தராக இருக்கிறார். பூதாத்மா என்று பார்த்தோம். எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கிறவர். அதாவது இந்த ஆசை, பாசம் முதலிய அழுக்கெல்லாம் இல்லாதவராக இருக்கிறார். மூன்றாவதாக புத்தர். புத்தர் சொன்னால் தன்னை தானே விளக்கிக் கொள்ளக்கூடிய அறிவு பேரொழியாக இருக்கிறார். பேரறிவாகவும் பேர் ஆனந்தமாக இருக்கிறார். அதனால் புத்தர் நிலை என்று பார்த்தோமானால் அதில் 2 விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ளணும். புத்தர் என்று சொன்னாலே பேரறிவாளர், பேரானந்தத்திலே இருக்கிறவர், சச்சிதானந்த சொரூபமாக இருக்கிற ஒரு நிலை. அதுதான் புத்தர் என்று சொல்கிறோம். அடுத்ததாக முக்தர் என்று பேசுகிறோம். பரமாத்மா ஒரு முக்தராக இருக்கிறார். அதாவது எல்லா கட்டுக்களுக்கும் என்ன காரணம் என்று பார்த்தோமானால் அவித்யை, அஜ்ஞானம். இந்த அவித்யை, அஜ்ஞானம் என்று சொல்லி அதனால் வரக்கூடிய அகங்காரம் என்ற ஒன்று இல்லாமல் அறியாமை கட்டு இல்லாதவராக பேர் அறிவாகவே விளங்கி கொண்டிருக்கிறார். அறிவே ஆத்மா, அறிவே கடவுள் என்று சொல்லுவோம். அன்பே கடவுள் சொல்லுவது போல அறிவே கடவுள். இப்ப அறிவே கடவுள், கடவுளுடைய சொரூபம் பேரறிவாக இருக்கிறது. ஆனந்தோ பிரம்மேதி வியஜனாத் என்று வேதம் சொல்வது போல பிரம்மம் என்பது ஆனந்தமான நிலையிலேயே இருக்கிறது. அடுத்த நிலையிலேயே ஸ்வபாவர் என்று சொன்னார். ஸ்வபாவர் சொன்னால் தன்னுடைய இருப்பை தன் வசத்திலே கொண்டவராக இருக்கிறார். அவர் அவதாரங்களாக கீழே வந்தாலும் சரி, அல்லது அர்ச்சாவதார மூர்த்தியாக பல்வேறு விபூதிகளாக விசேஷங்களாக இருந்தாலும் சரி, எத்தனை நிலைகளுக்கு தன்னை மாற்றிக்கொண்டாலும் இறைவன் எப்பொழுதும் மாறாதவராக தன்னுடைய இருப்பை தன்னுடைய வசத்தில் உடையவராகவே இருக்கிறார். அது தோற்றத்திற்காக அப்படி காட்டுகிறாரே ஒழிய அவர் தன் வசத்திலிருந்தும் தன்னுடைய இருப்பிலிருந்தும் ஒருபொழுதும் மாறுவது இல்லை. அதனால முக்குணங்களால் ஏற்படக்கூடிய எந்த கட்டுப்பாடும் அற்றவராக அவர் இருக்கிறார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். நாம் எல்லாம் இந்த 3 குணங்களுக்குள் கட்டுப்பட்டவராக இருக்கிறோம். குணங்களற்ற நிலையிலே அவர் இருக்கிறார். அதனால்தான் நாம் தெய்வ நிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் குணங்களற்ற நிலைக்கு போக வேண்டும். அதாவது நம்மிடத்திலே 3 குணங்கள் இருக்கின்றன. அவை தமஸ், ரஜஸ், சத்துவம். தமஸ் என்று சொன்னால் சோம்பேறித்தனம், எல்லாவற்றையும் ஒத்தி போடுவது, எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்யாமல் அறியாமையிலேயே மூழ்கி கிடப்பது என்பது தமஸ். கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவது, உற்சாகப்படுவது என்று சொல்லுகிற பொழுது அது ரஜோகுணம் என்று சொல்லப்படுது. இந்த ரஜோகுணம் என்பது தமோ குணத்தை காட்டிலும் சிறந்தது. தமோ குணத்தை ஓரளவுக்கு மாற்றி கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயக்கத்திற்கு உட்பட்டதாக இருப்பது ரஜோகுணம். அதனால என்ன சொல்லுகிறார்கள், நம்மிடத்தில் இருக்கிற தமோ குணத்தை ரஜோகுணத்தினாலே போக்க வேண்டும். கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்து, கொஞ்சம் காரியங்களை செய்து, சற்று கொஞ்சம் உணர்ச்சியோடு இருந்து,
தமோ குணத்தை நீக்க வேண்டும். அதன் பிறகு இந்த ரஜோகுணம் ஆபத்தானது. அதனால உணர்ச்சி வசப்பட்டு இன்பம் வருவது, பெரிதாக சந்தோஷப்படுவது, துக்கம் வந்து விட்டால் தலையை கன்னத்திலே கை வைத்துக் கொண்டு ஒரு ஓரமாக உட்கார்ந்து விடுவது, இப்படியெல்லாம் இருப்பது ரஜோகுணம். எதற்கெடுத்தாலும் உணர்ச்சி வசப்படுவது, நிறைய காரம் சாப்பிடுவது, நிறைய இனிப்பு சாப்பிடுவது, எல்லாவற்றிலும் எக்ஸஸ் என்று சொல்வார்களே, அந்த அதிகப்படியான நிலைக்கு போவது என்பது ரஜோகுணத்தினாலே நடக்கக்கூடிய ஒன்று. அதனால என்ன செய்ய வேண்டும்? ரஜோகுணத்தினாலே தமோ குணத்தை நீக்க வேண்டும். இப்பொழுது இந்த ரஜோகுணம் போக வேண்டும். இந்த ரஜோகுணத்தை எப்படி நீக்க வேண்டும் சொன்னால் சத்துவ குணத்தினாலே நீக்க வேண்டும். சத்துவ குணம் என்று சொன்னால் இன்பத்திற்கு இன்பப்படாமல், துன்பத்திற்கு துன்பப்படாமல், எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிற அந்த குணத்திற்கு சத்துவ குணம் என்று பெயர். எப்பொழுதும் சாந்தமாக இருப்பது, எப்பொழுதும் அமைதியாக இருப்பது, அதற்கேற்ற உணவை உண்பது. விநாயகப் பெருமானை எடுத்துக்கொண்டால் அவர் சாப்பிடுகிற உணவு பார்த்தோமானால் சத்துவ குணத்தை தருகிற உணவாக அது இருக்கிறது. அவர் என்ன சாப்பிடுகிறார்? பழங்கள் சாப்பிடுகிறார். எந்த காரம் இல்லாமல், மசாலா இல்லாமல் அவர் சாப்பிடுகிற பொருள் எல்லாம், நிவேதன பொருளாக நாம் பார்க்கிறோம். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்பூடனை எட்பொறியவல் துவரை இளநீரும் வண்டு எச்சில் பயரப்பவகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை பக்ஷணம் என கோளோரும் விகின சமர்த்தன் என்னும் அருளாழி வெற்ப குடில சடில விற்பரமரப்பரருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. கைத்தலம் நிறைகனி அப்பமோடு அவல் பொறி கப்பிய கரிமுகன் என்று அருணகிரியார் பேசுவார். இது சத்துவ ஆகாரம். இந்த சத்துவ ஆகாரத்தை சாப்பிடுவதனாலே சத்துவ குணம். நாம் இறைவனை என்ன சொல்கிறோம்? விநாயகப் பெருமானை ஓம் சுமுகாய நமக, எப்பொழுதும் இனிமையாக இருக்கிறவர், சத்துவ குணத்தோடு இருக்கிறவர் என்று சொல்லுவோம். அப்ப இந்த சாந்த நிலை என்பது சத்துவ குணத்தினாலே வருவது. சமநிலை என்று சொல்லுவோம். அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல், இன்பத்திற்கு இன்பப்படாமல், துன்பத்திற்கு துன்பப்படாமல், எது வந்தாலும் எல்லாம் இறைவன் செயல், நாம் வெறும் கருவிதான் என்று எதனாலும் பாதிக்கப்படாமல் இருக்கிற ஒரு அற்புதமான நிலை. ஆனால் இந்த சத்துவ குணமும் போக வேண்டும். ஆக இந்த 3 குணங்களும் போய் குணங்களற்ற நிலையிலே இறைவனோடு இருக்கிற உணர்வு இருக்கிறதே, அந்த இறைவனோடு ஐக்கியமாக உணர்வு இருக்கிறதே, அதுதான் வேண்டும். இப்ப நவராத்திரியிலே 10 நாட்கள் நவராத்திரி கொண்டாடுறார். நவம் என்றால் 9. 9 இரவுகள் கொண்டாடி 10ஆம் நாள் விஜயதசமி என்று வெற்றி கொண்டாடுறார். இந்த வெற்றி என்பது என்ன? வெற்றி என்பது எப்பொழுது வரும் என்றால், இந்த குணங்களை எல்லாம் வென்று குணங்களற்ற நிலையிலே நாமும் பராசக்தி வடிவமாக ஆகிற பொழுது வெற்றி என்பது கிடைக்கிறது. ஆக முதல் 3 நாட்கள் என்ன செய்கிறோம்? தமோ குணத்தை ரஜோகுணத்தினாலே போக்குகிறோம். அதான் மது கைட்டப சம்ஹாரம். அதன் பிறகு அடுத்த 3 நாட்களிலே சத்துவகுணத்தினாலே ரஜோகுணத்தை நீக்குகிறோம். மகிஷாசுரமர்த்தினி என்று சொல்லுகிறோம். பல ராட்சசர்களை அம்பாள் வென்றார்னு சொல்லுகிறோம். இதெல்லாம் என்னவென்றால் ரஜோகுணத்தை போக்குவது சத்துவகுணத்தினாலே. அடுத்த 3 நாட்கள் சத்துவகுணத்தையும் நாம் போக்க முயல்கிறோம். ஆக இந்த 3 தமஸ் ரஜஸ் சத்துவ 3ம் போன நிலையிலே, குணங்களற்ற நிலையிலே நாம் வேறு பராசக்தி வேறு என்று இல்லாமல் ஒன்றாகிறோமே, அதுதான் விஜயதசமி, அதுதான் வெற்றி. அப்போ இந்த வெற்றி என்பது என்னவென்று சொன்னால், முமுட்சுத்துவத்தை நாம் விரும்புகிற பொழுது வெற்றி என்பது என்னவென்று சொன்னால் அந்த ஜீவன் முக்த நிலையை அடைவது. அதனால இந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் குணங்களற்ற நிலை வேண்டும். இந்த குணங்களற்ற நிலை என்பதுதான் இறைவனுடைய நிலை. இறைவனுடைய நிலை என்பது இந்த 3 குணங்களையும் கடந்த நிலை. ஆக இந்த 3 குணங்களையும் கடந்த நிலையினாலே, கடந்தவராக இருப்பதனாலே அவர் எந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கும் உட்பட்டவராக இருப்பது இல்லை என்பதைத்தான் இந்த நாமம் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த இடத்திலே பரமாத்மா என்று சொல்லுகிற பொழுது ஆத்மாவுக்குள்ளே ஆத்மா இருந்து கொண்டு, எல்லா ஆத்மாக்களையும் உடைய ஆத்மாவாக இருக்கிறவராக இருந்து கொண்டு, பரமாத்மா நிலையிலே எதனாலும் பாதிக்கப்படாதவனாக இருப்பது என்ற நிலை. ஓம் பரமாத்மனே நமஹா. இறைவனுடைய அடுத்த நாமம் என்னவென்று பார்த்தால் 12வது நாமம்
முக்தானாம் பரமாகதி. முக்தானாம் பரமாகதி என்று சொன்னால் முக்தர்களுக்கு ஒப்புயர்வற்ற கதி தருபவனாக அவனே உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அந்த உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நினைத்துக் கொண்டிருக்கிற முமுட்சுக்கள் ஜீவன் முக்தர்களுக்கு அந்த முக்திக்கு ஒரு வித்தாக இருக்கிறான். முக்திக்கு ஒரு வித்து குருபர எனவோதும் முக்கண் பரமன் என்று முருகனை சிவபெருமான் போற்றுவதாக அருணகிரியார் சொல்வார். முக்திக்கு ஒரு வித்து. ஆக இந்த முக்திக்கு ஒரு வித்தாக இந்த பிரம்மம் விளங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் என்ன புரிந்து கொள்ளவும் சொன்னால், இறைவனை காட்டிலும் வேறு உயர்ந்த நிலை கிடையாது. இது கீதையை சொல்கிறான், அர்ஜுனா என்னை காட்டிலும் வேறு உயர்ந்த சிறிதும் கிடையாது. அதே நேரத்திலே என்னை அடைந்தவனுக்கு மீண்டும் பிறக்க வேண்டும் என்ற நிலை கிடையாது. எவன் ஒருவன் என்னை அடைந்து விடுகிறானோ, உயர்ந்த நிலையாக இருக்கிற என் நிலையை பெற்று விடுகிறானோ, அவன் மீண்டும் பிறப்பது என்பது கிடையாது. எத்தகா பரதரம் நான் யத் கிஞ்சித அஸ்தி மாமுபேத்ய து கௌந்தேய புனர்ஜன்மன வித்யதே. புனர்ஜன்ம ந வித்யதே. மீண்டும் அவன் பிறப்பது என்பது அவனுக்கு கிடையாது, என்னை அடைந்து விடுகிறான். ஆனால் சர்வ சாட்சியா இருந்து கொண்டு, முக்தி பெறுபவர்களுக்கெல்லாம் சாட்சியா இருந்து கொண்டு, அந்த முக்தி பெறுவர்கள் இறுதியாக சேருகின்ற இடமாக இருப்பவனும் நான் தான் என்று பெறுகிறார். ஆக அடைந்தவர்களெல்லாம் தம்மை விட்டு விலகாமல் எப்பொழுதுமே இருக்கச் செய்கிறவர் என்பதுதான் இங்கே முக்தாராம் பரமாகதி என்ற பெயருக்குடைய நிலையாக இருக்கிறது. அதாவது பரம பிராப்தியம், நாம் அடைய வேண்டிய லட்சியம் இறைவன் தான். எல்லோருக்கும் இறைவனை அடைய வேண்டும் தான் லட்சியமாக இருக்க வேண்டும். நம்மிடத்திலே 2 தான் லட்சியங்கள் உண்டு. ஒன்று உடனடியான நோக்கம், மற்றொன்று இறுதி நோக்கம். இப்போ உடனடியான நோக்கம் என்ன? ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போக வேண்டும், ஒரு திருமணம் செய்து கொள்ள வேண்டும், குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும், உலக வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் என்றெல்லாம் இருப்பது உடனடி நோக்கங்களாக இருக்கும். ஒரு வீடு வாங்க வேண்டும், அல்லது ஒரு பட்டம் பெற வேண்டும், என்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் இருப்பவை ஒரு சாதாரண உடனடி நோக்கங்களாக இருக்கும். ஆனால் இந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு இறுதி நோக்கம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த இறுதி நோக்கம் என்னவென்றால் இறைவனை அடைய வேண்டும், மீண்டும் பிறவா நெருக்கி போக வேண்டும். அறவா நீ ஆடும்போது நீ அடியின் கீழ் இருக்க என்பதுதான் காரைக்கால் அம்மையாருடைய லட்சியம். ஆனால் இந்த காரைக்கால் அம்மையாருடைய இறுதி லட்சியத்தை அடைவதற்காக அவர் பல உடனடியான லட்சியங்களை கொண்டவராக இருந்தார் என்றெல்லாம் அவருடைய சரித்திரத்திலே பார்க்கிறோம். இப்படி இறுதி லட்சியத்தை அடைவது என்கிற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்கிற நிலையைத்தான் இங்கே உணர வேண்டும் என்று சொல்றார். அது பரம பிராப்தியம், ஆத்ம அனுபவம் என்பதுதான் புருஷார்த்தம். நம்ம என்ன சொல்கிறோம்? அறம் பொருள் இன்பம் வீடு என்று பிரித்திருக்கிறோம். இப்போ அறம் பொருள் இன்பம் வீடு என்றால், அறம் பொருள் இன்பம் இவை மூன்றும் வீடு என்ற ஒன்றை அடைவதற்கு உரிய வழிகளாக இருக்கின்றன. அதனாலே அறத்தினாலே பொருளை ஈட்டி, அந்த பொருளினாலே உண்மையான இன்பத்தை அனுபவித்து, ஆனால் சத்தியமான இன்பம் என்பதை உணர்ந்து, அதுதான் சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய ஆத்ம சாட்சா்காரம், பிரம்ம சாட்சா்காரம் என்று நினைத்து அதை அடைந்து விட்டோமானால் அதுதான் வீடு. அதனால்தான் திருவள்ளுவர் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் பாடினார். வீடு என்ற ஒன்றை பாடவில்லை. ஏனென்றால் இவையெல்லாம் சரியாக இருக்கிற பொழுது வீடு என்பது இறைவன் அருளினாலே நமக்கு கிடைப்பது. வீடு பேறு என்பது இறைவன் நமக்கு தருகிற ஒரு அற்புதமான ஞான நிலை. அப்ப அந்த ஞான நிலை அடைவதற்கு நாம் சரியாக அறத்தை செய்ய வேண்டும். தர்மம் சர, நமக்குரிய கடமையை நாம் ஒழுங்காக செய்ய வேண்டும். தர்மம் சர என்று நமக்குரிய கடமை ஒழுங்காக செய்து அறத்தை ஆற்ற வேண்டும். செய்க பொருளை என்று வள்ளுவர் சொல்வது போல ஒரு பொருளை செய்ய வேண்டும். அந்த பொருள் எதற்காக? அந்த பொருளை அருளாக மாற்ற வேண்டும். என்றால் பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. இந்த உலகத்திலே வாழ்வதற்கு நமக்கு பொருள் தேவை. ஆனால் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. ஆக அருள் என்பதாக அது மாறுகிற பொழுதுதான் அந்த உலகம் என்று சொல்லக்கூடிய வீடு பற்றி நம்மாலே அடைய முடியும். இப்போது நம்மிடத்திலே நிறைய நம் நாட்டினுடைய பணம் இருக்கிறது, கரன்சி இருக்கிறது. இந்த கரன்சி எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் வெளிநாட்டிலே பயன்படுத்த முடியாது. இப்போது நாம் ஒரு வெளிநாட்டுக்கு செல்வோம்னு சொன்னால், நாம் உடனடியாக நம்மிடத்திலே இருக்கிற நம் நாட்டினுடைய கரன்சி வெளிநாட்டு கரன்சியாக மாற்ற வேண்டும். அவள் வெளிநாட்டு கரன்சியாக மாற்றிக்கொண்டால்தான் வெளிநாட்டிலே அதை நாம் பயன்படுத்த முடியும்.
நம் நாட்டினுடைய கரன்சியை வெளிநாட்டிலே நம்மாலே பயன்படுத்த முடியாது. அதே போல இந்த பொருள் என்ற ஒன்றை நாம் இந்த உலகத்திலே இருக்கிற வரையிலே பயன்படுத்தலாம். ஆனால் இந்த பொருள் என்பதை நாம் அருளாக மாற்ற வேண்டும். நம்முடைய பொருளை அருளாக மாற்றினால்தான் அந்த உலகம் என்று சொல்லக்கூடிய வீடு பேர் நமக்கு கிடைக்கும். இதை அருளாக மாற்றுவதற்கு என்ன வழி? அருளாக மாற்றுவதற்குரிய வழிதான் வேத நெறிப்படி வாழ வேண்டும். இந்த உலகத்தை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்தல் வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்களோ, நம்முடைய வேதங்கள் என்ன சொல்லியிருக்கின்றனவோ, உபனிஷத்து என்ன சொல்லியிருக்கிறதோ, பிரம்மசூத்திரம் என்ன சொல்லியிருக்கிறதோ, 4000 திவ்ய பிரபந்தம் என்ன சொல்லுகிறதோ, தேவாரம், திருவாச்சகம், திருப்போர் என்ன சொல்லுகிறனவோ, திருக்குறள் என்ன சொல்லுகிறதோ, இந்த நல்ல நூல்கள் எல்லாம், அற நூல்கள் எல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட வழியை காட்டுகின்றனவோ அந்த வழியிலே செல்வோமானால் இந்த பொருளானது அருளாக மாற்றப்படும், வீடு பேர் என்பது கிடைக்கும், நிலைத்த இன்பம் என்கிறதும் கிடைக்கும் என்பதைத்தான் இங்கே சொல்லுகிறார். அதனாலே கருதுவோருக்கு கதியாக இருக்கக்கூடிய கைவல்யமாக இறைவன் இருக்கான் என்பதனாலே அவனை முக்தானாம் பரமாகதி சொல்லார். ஓம் முக்தானாம் பரமாகதி பரமாயை நமஹா பரமாயை கதையே நமக இரண்டும் சொல்லார். ஓம் முக்தானாம் பரமாயை கதையே நமக. முக்தி என்கிற ஒரு வழியை காட்டுவனாக, முக்தியாகவும் இருக்கிறவனாக அந்த விஷ்ணுவுக்கு நமஸ்காரம் என்ற நாமம் நமக்கு எடுத்து செல்வார்.